வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. ஆச்சரியமான ஆப்டமன் ரிஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகள் அப்படின்ற சீரியஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த புள்ளி. இந்த புள்ளி ஆப்டமன் ரிஃப்ளெக்ஸாலஜிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு புள்ளி. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புள்ளி ஒரே ஒரு பலனை தரக்கூடிய புள்ளி இல்லை. இந்த புள்ளி ஒரே உறுப்போடைய பிரதிபலிப்பா இல்லைங்க. இந்த புள்ளி 3 பலன்களை, 3 உடம்புல நடக்கக்கூடிய முக்கியமான செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புள்ளி. அதனால தான் இந்த புள்ளி ஆப்டமன் ரிஃப்ளெக்ஸாலஜிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. வாங்க, இது எங்க இருக்கு, அப்படி இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு போன பாடத்தில் கல்லீரலுடைய ரெஃப்ளெக்ஸ் புள்ளி எங்கே இருக்குன்னு சொன்னேன். அதாவது தொப்புளுடைய இடது பக்கம் ஸ்டமக் மெரிடியன் லைனில் 26 and 27வது புள்ளிகளுக்கு நடுவே இருக்கிறது கல்லீரலுடைய ரெஃப்ளெக்ஸ் புள்ளி. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில், அதாவது தொப்புளுக்கு வலது பக்கம் ஸ்டமக் மெரிடியன் லைனில் 26 and 27வது புள்ளிக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆச்சரியமான அந்த புள்ளி. இந்த புள்ளி எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளி நுரையீரல், உடம்புடைய எதிர்ப்பு சக்தி, 3வதா ஜீரணம். இந்த 3ம் நம்ம உடம்புல எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த புள்ளி. நான் மறுபடியும் சொல்கிறேன், லங்ஸ், டைஜஷன் அண்ட் இம்யூனிட்டி, இந்த 3 செயல்பாடும், இந்த 3 உறுப்புகளுடைய நிலைமையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி தான் இந்த புள்ளி. இந்த புள்ளியை ரெஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம கரெக்டாக தூண்டணும் அப்படின்னா, நுரையீரலுடைய, ஜீரணத்துடைய, உடலின் எதிர்ப்பாற்றல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு பலனை இந்த புள்ளி தரும். அதனால தான் ஆப்டமன் ரிஃப்ளெக்ஸ்லேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது.